டக்கிங் பண்ணுற பார்ட். ஓகே, இப்போ இங்கிருந்து என்ன பண்ண போறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் ஃபோல்டிங். ஓகே, ஸ்டெப் 1 சென்டருக்கு மேலே இருக்கிறது சாரியோட ஃபஸ்ட்டு டக்கிங் பண்ணுற பார்ட். இது இப்போ ஜிக்ஸாக் மெத்தடில் போட போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஜிக்ஸாக் மெத்தட். ஸோ ஜிக்ஸாக் மெத்தட் போடும்போது ஃபஸ்ட்டு லேயர் ஜிக்ஸாக் கொடுக்குறீங்க. ஜிக்ஸாக் கொடுத்துருக்கேன். ஜிக்ஸாக் கொடுக்கும்போது இதுதான் ஃபஸ்ட்டு லேயர். இந்த ஃபஸ்ட்டு லேயரை என்ன சைஸில் கொடுப்பாங்கன்னா 1.5. ஈஸியாக சொல்லணும்னா கையை க்ளோஸ் பண்ணிட்டு வாட்சோட ரிஸ்ட்டிலேருந்து இப்படி வரைக்கும். ஸோ இதை என்ன பண்ணணும்னா இந்த இடத்த தான் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இந்த இடம் போட தான் வராது. ஒன்று பெருசாக கொடுத்துருவோம், இல்லைன்னா சின்னதாக கொடுத்துருவோம். உங்கள் கையில் இப்போ இந்த ஃபோல்டிங் ஸ்டெப்புலேருந்து எங்கேயுமே நீங்கள் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபோல்டிங் ஸ்டெப் ஆரம்பிச்சுட்டாலே அயன் பாக்ஸை தூக்கி ஆஃப் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஆஃப். ஓகே, அடுத்து உள்ள, அடுத்து ஒரு மடிப்பு. ஓகே, இப்போ இந்த பாடியில் இருக்க பிளிட்ஸை நீங்கள் அயன் பண்ணியிருக்கீங்கல்ல, இதை அயன் பண்ண வேலை ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கணும். நீங்கள் எப்படி வச்சு அயன் பண்ணீங்களோ அந்த வேலை ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதை விரிக்கக்கூடாது, இதை ஒடுக்கலாம். விரிக்கக்கூடாது, ஆனால் ஒடுக்கலாம். நான் எக்ஸஸாக வெளியில் கொடுத்துருக்கேன். பின்னிங்லேருந்து, ஷோல்டர் பின்னிங்லேருந்து கொடுத்துருக்கேன். இது ஏன் கொடுத்துருக்கேன்னா பாப் ஸ்கோனில் மேலே வெளியில் பிளிட் விசிபிளாக இருக்கும். என்ன சைஸில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா பேஸ் 1.5. பெட்டர் நீங்கள் ரைட் லெஃப்ட்லேயே போயிடுங்க ஈஸியாக. ஓகே, ரைட் லெஃப்ட் வரும்போது ஃபஸ்ட் ஃபோல்ட் பண்ணும்போது இங்கே முடிச்சதும் இதுக்குள்ளே வரக்கூடாது. அடுத்து இங்கேருந்து செகண்ட் ஃபோல்ட். ஓகே, அடுத்து லெஃப்ட். இங்கேருந்து ஃபஸ்ட் ஃபோல்ட். ஓகே, இங்கேருந்து அடுத்த ஃபோல்ட். இப்போ நான் இவங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுனால எனக்கு இவங்க மடிஞ்சிருக்கு. நான் இவங்களுக்கு பண்ணுறேன்னா எனக்கு இவங்க மடியாது. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண மாட்டேன். ஓகேவா, எல்லுக்கு மேலே
எல்லுலேருந்தே இருக்காங்கனாலே நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணுவேன். கையை நான் இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளீட்டை டுவர்ட்ஸ் எனக்கு எடுக்கணும். ஓகே, இப்போ இந்த படித்ததை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஓகே, முடிச்ச கையோ கவர் பண்ணது இந்த எக்ஸஸ் கிளாத்தை அகைன் மேலே ஓகே. இந்த எக்ஸஸாக இருக்கிறத சாரியை தூக்கிட்டு உள்ள முடிச்சு கொடுக்கணும். வெளில கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். இல்லையா நீங்கள் கொடுக்கலாம், அது உங்களோட இது தான். ஓகே, உள்ளே கொடுக்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும்.